நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதுங்க சார். நமக்கு தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருப்போம். நீங்க குட் பேட் ஆக்லி பார்த்தீங்க. அர்ஜுன் தாஸ் வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்துல சொல்றேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி சொன்னேன். அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவர் சொல்றாரு, ஜூன் வரைக்கும் இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்றாரு. சில நேரத்தில் தோத்து இல்ல, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்க டெஃபினட்டா ரொம்ப சிறப்பு. அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அமெரிக்கா கூட காலியில் நேரத்தை சொல்லவே தேவையில்ல, அவருமே தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கு.